பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்டவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இங்க தாவீது குறிப்பிடாரு என் ஜெபத்தை கேட்டவர் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல என் ஜெபத்தை கேளும் சொன்ன தாவீது இந்த வசனத்துல என் ஜெபத்தை கேட்டவரே அப்படின்னா தாவீதுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உங்களுக்காக கேட்பாராமா. நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது இன்னைக்கு இந்த நாள்ல நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்ட்டு. அப்ப ஏசப்பாவை தேடி போற பிள்ளையா நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கணும். அவரோட சமூகத்துல போய் காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டவரோட சமூகத்துக்கு போற பிள்ளையா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட சமூகம் அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பாத்தீங்களா, அது மட்டும் சமூகம் கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய சமூகத்துல உங்க வீட்டுல உட்காந்து நீங்க ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறதுன்னு சொல்லி நீங்க ஆவிக்குரிய காரியங்களை நீங்க கரெக்டா இருந்து ஏசப்பாக்கு உண்மையா நீங்க வாழ்றீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு உன் ஜெபத்தை நான் கேட்க